பிள்ளை இருக்கணும் வாடா. கிராமத்து தக் லைஃப் தந்தை செம்ம வைரல். என்றைக்கு நம் நாட்டில் பட்டன் மொபைல் ஃபோனிற்கு பதிலாக ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வர ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து தொடங்கியது மொபைல் ஃபோன் மோகம். ஆரம்பத்தில் சில குறிப்பிட்ட பிராண்டுகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது புதிய பல பிராண்டுகள் வந்துள்ளது. அதிலும் 10,000 முதல் 20,000 என ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் வரையிலும் மொபைல் ஃபோன்கள் விற்கப்படுகிறது. அந்த மொபைல் ஃபோனில் இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள், அதை தாண்டி பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என அனைவரும் ஆண்ட்ராய்டு போனை வைத்துக் கொள்வதில் விருப்பம் கொள்கின்றனர். இதன் மூலம் பல வசதிகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது என்றும் கூறலாம். ஏனென்றால் நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இல்லை என்றால் என்ன செய்வது என்ற அளவிற்கு தற்பொழுது மொபைல் ஃபோன் நம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு கருவியாக மாறிவிட்டது. ஆனால் இக்கால பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மொபைல் ஃபோனை பெருமளவில் ரீல்ஸ் செய்வதற்குத்தான் பயன்படுத்துகின்றனர். அதிலும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் இந்த ரீல்ஸ் மற்றும் டிக்டாக் சேவைகளானது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. பொழுதுபோக்கு சாதனங்களை மட்டுமே தேடிக்கொண்டிருந்த அந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் ரீல்ஸ் செய்து பதிவிட்டால் மற்றவர்கள் பார்ப்பதன் மூலம் நமக்கு பார்வையாளர்கள் மற்றும் லைக்ஸ் அதிகமானால் நாம் பிரபலமாகலாம். நாம் பிரபலமானால் மற்ற வாய்ப்புகள் நமக்கு வரும். அதன் மூலம் நாம் வருமானத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆசையில் பல இளைஞர்கள் மத்தியில் டிக்டாக் மற்றும் ரீல்ஸ் பிரபலமானது. காலப்போக்கில் டிக்டாக் செயலி அரசால் தடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தற்பொழுது ரீல்ஸ் மட்டுமே தற்பொழுது அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த ரீல்ஸிலும் பலர் தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். சிலர் தனக்கு தெரிந்தவற்றை சொல்லிக் கொடுக்கின்றனர். சிலர் பாடம் கற்றுக் கொடுக்கின்றனர். சிலர் போட்டித் தேர்வுகளில் ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்கின்றனர். சிலர் சமையல் சொல்லிக் கொடுக்கின்றனர். சிலர் விவசாயம் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கின்றனர். சிலர் சினிமா பாடல் மற்றும் சினிமா வசனங்களை மீண்டும் பேசி பதிவிடுகின்றனர். அதுவும் சில நேரங்களில் வைரலாக சமூக வலைத்தளம் முழுவதும் பரவி வருகிறது. அது மட்டுமின்றி சிலர் தனது குடும்பத்துடன் ஒரு ரீல்ஸ் செய்து பதிவிடுகின்றனர். அந்த வகையில் மகன் மற்றும் தந்தை இருவரும் செய்த ரீல்ஸ் ஒன்றை தற்பொழுது வைரலாகி வருகிறது. அந்த ரீல்ஸில் மகனும் தந்தையும் இடம்பெற்றுள்ளனர். அதில் மகன், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் என கூறியதும் அவரது தந்தை லண்டனுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று கமெண்ட் கொடுத்ததும் அதற்கு மகன், அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆட்டிற்கு புல்லறுக்க சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். அதற்கு அவரது தந்தை, ஆமாம், புல்லறுப்பது யாருக்கும் தெரியாது என்றும் மறுபடியும் கமெண்ட் செய்துள்ளார். அதற்கு மகன், சற்று அமைதியாக வாருங்களப்பா என்று கூறி அழைத்து கொண்டு செல்லும் பொழுது, ஆமாம், காமெடி பண்ணாமல் வாருங்கப்பா என்று மறுபடியும் அவரது தந்தை கமெண்ட் செய்தார். அதற்கு மகன் அந்த வீடியோவில் இவர்தான் என் தந்தை என்று அறிமுகம் செய்யும் பொழுது அதற்கும் கமெண்ட் செய்து, இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஆமாம், நான் அரியலூர் மாவட்ட கலெக்டராக இருக்கேன், இவர் டெப்டி கலெக்டராக இருக்கார் என்று தன் மகனை பங்கமாக கலாய்த்துள்ளார். இந்த ரீல்ஸ் தற்போது படு வைரலாகி வருகிறது.